சிவிகை திரைப்பட இயக்குனர், நாடக இயக்குனர், மூத்த கலைஞர் ஏ ரகுநாதன் சிவிகை. இவங்களுக்கு கடற்கரைக்கு போறதுண்டா திருவிழாவா? அங்க நாங்கள் கீரிமலை கேணிக்குள்ள விழுந்து அடிச்சு நீந்தி குளிச்ச சுகம். அதெல்லாம் இப்ப கதையா போச்சு. அந்த சுகங்களையும் சந்தோஷங்களையும் சொன்னாலே எங்கட பிள்ளைகளுக்கு கொடுப்புக்குள்ளே ஒரு ஸ்டீவன் ஸ்டீவன் அப்ப பார்த்து கொஞ்சம் தண்ணி கொண்டாமோ. ஸ்டீவன் ஸ்டீஃபனி இல்ல ரெண்டு பேரும் எங்க போட்டிடம். ஓ ஓ ஓ ஓ ஓ இன்றைக்கு சனிக்கிழமை மகனும் மருமகளும் இரவுதான் வேலையால திரும்ப தினம். இன்றைக்கு என்ற பேரனுக்கும் பேத்திக்கு நான் தான் பொழுதுபோக்கு. அவையின்ற எண்ணம் என்னண்டா, அப்பப்பா ரூமுக்கு வந்து கண்ட வாட்டில காய்ச்சி கொண்டிருக்கார். அன்னைக்கு மூளை குழம்பி போச்சு. ஓம் சரி சேத்ரே, அதான் அப்பாவும் அப்பப்பாவுக்கு கருத்தை கொடுக்காங்க அடிக்கடி சொல்றேன். இந்த எண்ணம் தான் இந்த குடிச்சு கிடைச்சு அவைகளுக்கு எங்க எங்கட மன கஷ்டங்களும் துயரங்களும் விளங்கப்படும். தாய் தகப்பன் இல்லையோ எனக்கு ஏதாவது திருகுதாளம் விட்டுட்டு ஒளிச்சிருந்து ஒட்டு கேட்டு சிரிப்பிடும். பிள்ளையாள் கொஞ்சம் தண்ணி கொண்டாருங்கோ. அப்பப்பாவோட வந்திருந்து கதைங்கோ குஞ்சுகள். எங்க இந்த நாட்டுக்கு வந்து தகப்பன் பிள்ளை அப்பா மகன் பேரன் பேத்தி என்று எல்லாரும் உண்டாக கூடியிருந்து சந்தோஷமாக கிடைக்க முடியுது. எங்கட வாழ்க்கையை நினைச்சா இன்றோ எம் கண்முன்னே எல்லாம் சிதற. இன்றோ எம் கண்முன்னே எல்லாம் சிதற. இருந்த நிலம் குடிபெயர அந்த இடத்தில் தொங்கும் அவலங்கள் எமதாக, அந்த இடத்தில் தொங்கும் அவலங்கள் எமதாக. தொண்டை குழியின் தொடு முடிச்சல் போய் இறுகி நிற்கும் வாழும் ஒரு கேடா. தொண்டை குழியின் தொடு முடிச்சல் போய் இறுகி நிற்கும் வாழும் ஒரு கேடா என்று கவிஞர் வில்வரத்தினத்தின் கவிதை தான் நினைவுக்கு வருது. பிள்ளைகள் அப்பப்பாவுக்கு தண்ணி கொண்டு மாட்டேங்கிறேன். பாரன் இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் ஆறுகளை கொண்டு வச்சது எனக்கு தெரியும். எனக்கு கோபம் ஏற்றி போட்டு வேடிக்கை பார்க்க போறீங்க. அப்பப்பாவுக்கு கோபத்தை வரவில்லையாதேங்கோ. கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து
இந்த கதிரையை தூக்கி கொண்டு போங்க. என்ற நெஞ்சுக்குள்ள இரும்பு துண்டுகளாட்டம் கிடந்து அடிச்சு வேதனைப்படுத்துற நிகழ்ச்சிகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர பண்ணி வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கு விளையாட போச்சல்ல. தயவு செய்து இதை வந்து தூக்கி கொண்டு போங்க. வந்து இதை தூக்கி கொண்டு போட. உங்களோட பார்வைக்கு இது வெறும் நாற்காலி கதிரை. இந்த பார்வைக்கு இது ஆசனம். ஆசனம் என்ற பேரை தமிழில கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? இப்ப பாத்தீங்களோ உங்களோட அப்பப்பாவுக்கு முளை குழம்பி போச்சு. நீ ஒளிச்சு நின்று வேடிக்கை பார்க்கும். தமிழில எத்தனை ஆசனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே. சித்தாசனம், சுகாசனம், கருடாசனம், மச்சாசனம், வீராசனம், பத்மாசனம், பதாசனம், அர்த்தாசனம், சூலாசனம், மண்ணுகாசனம், இப்படி எத்தனையோ ஆசனங்கள் இருக்கு. இந்த கதிரைக்கு கொஞ்சம் ஜோடிச்சு விட்டா 2 ஆசனம் தான். சிங்காசனம், சிம்மாசனம். இதையே 4 பேர் தூக்கி தோளில வச்சா சிங்காசனம். சிங்க பல்லக்கு. அதுதான் இதை கண்ட உடனே இந்த கண்ணுக்கு சிங்காசனம், சிம்மாசனம், சிவிகாசனமாகத்தான் இது தெரியுது. அதனாலதான் என்ற மனம் கொதிக்குது, வேகுது. நாங்கள் ஓடி ஆடி விளையாடின மண்ணை விட்டு, நாங்கள் நீந்தி குதிச்சு எழும்பின கடலை தாண்டி இப்படி நாடு நாடா அலைகிறமே ஏன் என்று உங்களுக்கு என்ன சொன்னான் கலிங்க நாட்டான்? அடிபணிய மறுத்து ஆணவம் கொண்டு எழுந்துட்டாரா? எங்கள் மௌரிய சாம்ராஜ்யத்தின் மகிமை அறியாதவர் அவன். சரித்திரம் படைத்திட்ட சந்திரகுப்தனின் மகன் அசோகனின் போர்வாளின் பூர்வ தெரியாது குருது சிந்த துணிந்து விட்டவரா? கொட்டுங்கள் போர் முரசை, எடுங்கள் வீரவாளை, கண்ணன் பறக்க பாயட்டும் நம் குதிரைகள், சிந்தி சிதறி சின்னாபின்னமாகட்டும் கலிங்கம், அடியட்டும் கலிங்கம், பறக்கட்டும் அசோகரின் கொடி, பறக்கட்டும் அசோகரின் கொடி. இப்படி கிறிஸ்துவுக்கு முன்னால 268 தொடங்கின போது 260 தான் 8 வருஷம். 8 வருஷம் நடந்திருக்கும். போரிலே அசோகன் கொடி கலிங்கத்திலே பறந்தது. மன்னா என்ன வெற்றி வாகசூடி மகிழ்ச்சி கடலிலே மூழ்கி போய்விட்டாயா? போர் முனை காண்பதும் வீர விளையாட்டில் திளைப்பதும் வெற்றிவாக சூடுவதும் இந்த அசோக சக்கரவர்த்திக்கு புதிதல்லவே? உண்மைதான், உண்மைதான்.
மது தரும் மயக்கத்திலும் கொடியதான போர் வழியிலே கரங்கி போக உனக்கு வெறித்தனத்தால் துன்பப்பட்ட மக்களை பற்றி எப்படி தெரியும்? என்ன சொல்கிறீர்கள் குருவே? அசோகா, ஒரு முறை வந்து பார், ஒரு முறை வந்து பார் மன்னா. நீ விட்டு வந்த போர்க்களத்தை ஒரு முறை வந்து பார். உன் வெறித்தனத்துக்கு பலியாகி போன அப்பாவிகளை ஒரு முறை வந்து பார் மன்னா. வா வா மன்னா. புத்தபிக்குன்ற பின்னாலே போனான் அசோகன். போர்க்களத்தை பார்த்தான். போர்க்களத்தை பார்த்தான். அவன் மனம் அப்படியே உருகி போச்சு. கண் இரண்டும் சிவந்து போச்சு. ஐயனே, ஐயனே, நான் என்ன செய்வேன்? கையிழந்து, காலிழந்து, உயிரிழந்து, உடலிழந்து, கற்ற வண்ணத்திலே கழுகுக்கும் கோட்டாதுக்கும் எதிராக போய் கிடக்கிறார்களே. ஐயோ, இத்தகைய கொடிய அரக்கனாகவா நான் இதுவரை வாழ்ந்தேன்? நான் என்ன செய்வேன்? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் எப்படி இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுவேன்? சொல்லுங்கள் குருவே, சொல்லுங்கள். அசோகா, நீ உண்மையை உணர்ந்ததாலே, உன் குற்றங்களை உணர்ந்ததாலே இன்றே மனிதனாகிவிட்டாய். மனிதனை நேசி, மக்களை நேசி, ஏன் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நேசி. அன்புதான் உலகின் ஒளி, அன்புதான் உலக மகாசக்தி. 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 அன்புதான் உலக மகாசக்தி. ஏய் போர்வாடே, தொலைந்து போ. ஏய் போர்வரியே, என் மனத்தை விட்டு அகன்று போ. ஏய் சிம்மாசனமே, என்னை விட்டு தூரம் போ போ போ. அன்புதான் உலகின் ஒளி, அன்புதான் உலகின் ஒளி. தூக்கி எறிஞ்சு வன்முறையை ஒழித்து சாத்வீகத்தை உலகத்துக்கு முதலில் போதித்தவனே அந்த அசோகன். உங்களுக்கு தெரியுமே, ஒழிச்சு நின்று பார்த்து சிரிக்கிறான். அப்பப்பாவுக்கு மூளை கலங்கி போச்சு. என்ன அப்பப்பா நடிச்சு கொண்டு நிற்கிறார். அப்பப்பாவுக்கு நடிப்பு விஷயம் நினைக்கிறீர்கள். அப்பப்பாவை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? எங்கட நாட்டிலே எத்தனை சாதனைகளை புரிந்த வித்தகர்கள் எல்லாம் இங்க வந்து ஏனென்று தெரியும் உங்களுக்கு. இனத்தேன் குஞ்சுகளே, வேதனையையும் வேக்காட்டையும் தாருங்கள். தயவு செய்து இதை வந்து எடுத்துக் கொண்டு போவோம். இது இங்க இருந்தா
சுமகளை இப்படி கொண்டுதான் அன்றைக்கு ஓர் வரியை தூக்கி எறிந்து அன்பையும் சமாதானத்தையும் மனதில் ஏற்று புத்த சமயத்தை தழுவிக்கொண்ட அசோகன்ற பிள்ளைகள் தான் மகிந்தனும் சங்கமித்திரை. அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு முன்னால 250 இலங்கைக்கு புத்த சமயத்தை கொண்டு வந்தார். அன்புதான் உலகின் ஒளி, அன்புதான் உலக மகாசக்தி என்று ஏற்றுக்கொண்ட அந்த நாட்டிலே எங்களுக்கு என்ன நடந்ததற்கு உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் இப்படி நாடாக கிழித்து நாடு நாடாக அலைகிறமே என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போல எக்கச்சக்கமான பிள்ளைகளுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த கவிதையை இது இங்க இருந்தா எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். நீங்கள் வரமாட்டியல் என்ற பாய கிளறி வேடிக்கை பார்க்க போறீங்க. சரி, என்ன என்ன முழுவதுல சத்தியா போச்சா, பப்பாவுக்கு உழவுழங்கி போச்சா? அங்க வேலைக்கு முழிச்சு முழிச்சு ஆடையால் பார்த்து சிரிக்கிறது. அன்றைக்கு ஆறால அந்த அசோகன் போர் வரிய தூக்கி எறிந்து புத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவங்கள்தான் இன்றைக்கு இப்படி தலையை தடவி தடவி மொட்டை அடிச்சு எங்கட புண்ணிய பூமியை கலிங்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ கடவுளே, எனக்கு தலை வெடிச்சிடும் போல இடக்கு. இதை கொண்டு வந்து வச்ச மாதிரி தூக்கி கொண்டு என்ன எல்லாரும் படிக்க மாதிரி ஆனந்தாலும் பாருங்கோ. இப்படி எல்லாரும் குடிக்க பார்த்ததானே தானே தமிழர் இல்லாத நாடும் இல்லை, தமிழருக்கு என்று ஒரு நாடும் இல்லை என்று அலைஞ்சு திரிகிறோம். மனுஷ நாகரிகம் தொடங்கி 5000 வருஷத்துக்கு மேல் என்று ஆய்வுகள் சொல்லும். அதுல திராவிட நாகரிகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த திராவிடர்களில் முதன்மையான மொழியே தமிழ் தான். அந்த திராவிட இனத்திலே வந்தவர்கள் தான் இயக்கரும் நாகர். நாகர் தான் வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து கொண்டு தென்னிந்திய திராவிட மக்களோடு சேர்ந்து கலையாலே, பண்பாட்டாலே, கலாச்சாரத்தாலே ஆண்ட பரம்பரையாக நிமிர்ந்து நின்றவர்கள். என்னட்ட வரலாறு கேட்க போறீங்களா? போங்க போங்க போங்க, போய் புத்தகங்களை எடுத்து வாசிங்கோ. கொஞ்சம் என்றாலும் தோஷம் வரும். இந்த குழந்தைகளுக்கு நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்?
இப்படி எல்லாம் என்ன பேச பண்ற இந்த கதையை வந்து தூக்கி கொண்டு போனீங்கடா. அப்பப்பா களைப்பார கொஞ்சம் படுத்து நிற்கிற உள்ளதில்லை. முழிச்சு முழிச்சு நைஞ்சு நைஞ்சு பார்க்கணும். சிரிக்கிறீங்க சிரிங்கோ, என்ன பார்த்து சிரிங்கோ. அலைஞ்சு தெரிகிற எங்களை பார்த்து இந்த உலகமே சிரிக்கும். ஏன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கோ. நான் ஒரு திசரன், ஆருக்கு என்ன சொல்றது என்று தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிழக்குலகத்தின் சொர்க்கமில்லே எங்களுடைய அந்த சின்ன தீவு. வந்தாங்களப்பா ஐரோப்பியர், போர்த்துக்கல்காரன், ஒல்லாந்தன் என்று கடைசியாக எங்களுக்கு கொள்ளி வைக்க வந்து சேர்ந்தான் இங்கிலீஷுக்காரன். அவன் அங்கே எங்களுக்கு கொள்ளி வச்சது, நாங்களெல்லோ அவன்கிட்ட கொள்ளிய வாங்கி எங்கட தலையில வச்சது. 1818 கடைசி வரை நின்று பிடிச்ச கண்டி தமிழகையும் பிடிச்சார். ஒற்றை ஆட்சிகளை கொண்டு வந்தார். எங்களை பிரிச்சு ஆண்டு கொள்ளி அடிக்கிறது தான் அவன் விடப்பட. இதெல்லாம் விளங்கியும் தலை குமிஞ்சி நின்றதுகள் எங்களுக்கு தலையாக நின்ற சில தலையர். இதெல்லாத்தையும் விளங்கியும் எங்களுக்குள்ள தலை குனிஞ்சு நின்றதுகள் இங்க பார் இந்த கதறி. இங்க பார் இந்த கதறி இந்த வேலை. நான் அங்கால பார்க்க என்ன பார்த்து சிரிக்கும். நான் திரும்பி பார்க்க பயப்படுமா போல கூறி குறுகுது. ஐயோ ஐயோ, ஆறாவது ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வரும்போ இது அடிச்சு நொறுக்கி உருவறியாக ஆக்கி விடுகிறேன். உங்களுக்கு தமிழே விளங்காது, இதெங்க விளங்க போகும். இது என்ன மொழி என்று தெரியும். எழுவோட 40% என்கிற தமிழும் கலந்து ஆரியவழி விஜயன் கொண்டு வந்த மொழியோட இங்க அங்க பொறுக்கின சிங்களம். 1915 முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஏற்பட்ட கலவரத்தில் சிங்கள கதையெல்லாம் ஓடி போய் ஒழிச்சுட்டாங்க. சிங்கள சனங்கள் எல்லாம் ஓடி வந்து எங்கிட்ட தமிழன் சேர்க்கொண்டு ராமநாதன் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். கக்குனே நடுல உங்களோட காலில் விழுகிறோம், எங்களை காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கெஞ்சினார்கள்.
பிறங்கி போனார் ராமநாதன். வந்தார் லண்டன், வெண்டார், மீண்டார் இலங்கை. ஒளிச்சிருந்த சிங்கள தலைகள் எல்லாம் வெளியில வந்துச்சினம். குதிரை வண்டியை பூட்டிச்சினம், அவரை வண்டியில் ஏற்றுச்சினம், குதிரைகளுக்கு பதிலாக தாங்களே இழுத்துச்சினம், ஊர்வலம் வந்துச்சினம். அண்டைக்கு பிடிச்ச ஆசைதான். ஓ, அண்டைக்கு பிடிச்ச ஆசைதான் இல்ல, அண்டைக்கு பிடிச்ச சரியன். எங்களுக்கு தலையாய் வந்த தலைவர் துணைமாறி எல்லாம் பிடிச்சு நீதி நியாயம் நேர்மை எங்கள் எதிர்காலம் சுதந்திரம் சுயாதீனம் எல்லாத்தையுமே மறைச்சது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் பாராளுமன்றமும் வந்தது. இந்த மாநில தமிழ்ச்சாலை இப்படித்தான் அவன் பேசிக்கொண்டு ஒரு நடப்பார். எப்படி என்று தெரியும். அவற்ற பிரதாபங்களை ஏற்கிறீர்கள். எத்தனைய படிச்ச அறிஞ்ச தெரிஞ்ச மனுஷன் எங்களை பற்றி நினைச்சது, எங்களை பற்றி நினைச்சது, தன்னை பற்றித்தான், தன்னை பற்றித்தான். ஐயோ, இதை கொண்டு போங்க, இதை கொண்டு போங்க என்று நான் ஏன் கத்தம் பண்ணி இன்னும் உங்களுக்கு விளங்கலையே. மந்திரியாக நினைச்சாரா, மாபெரும் பொன்னம் வளர்த்தார். நயகா காலில் விழுந்தாரா, நயந்தே எங்கில் தாண்டாரா. சாமி சாமி என்றதுனாலே சரி சரி மீன் முடி என்றார். இப்படி அவரை பற்றி அந்த காலத்துல ஒரு பாட்டு. எனக்கு இப்ப நினைச்சாலும் சிரிப்பு சிரிப்பா வருகிறது. தமிழே பேச தெரியாத ஒருத்தர் எங்களுக்கு தலையாட. பாராளுமன்றத்தை பாதாளம் என்றுதான் சொல்லுவேன். மக்களே, என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம், நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம். இப்படியே விட்டா நாங்கள் இதுல ஏறிக்கொள்ளுவது ரெண்டு மற்றவர் வந்தார். சமஷ்டி சமஷ்டி கடைசியில கடவுள் தான் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி போட்டு தந்திரமாய் துட்டகைமனு எல்லாளங்க உயிரை பறிச்ச மாதிரி. தந்திரமாய் துட்டகைமனு எல்லாளங்க உயிரை பறிச்ச மாதிரி சிங்களவன் திட்டமிட்டே எல்லாத்தையும் செய்தான். பிரஜா உரிமையை கொண்டு வந்தார், சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்தார், தரப்படுத்தலை கொண்டு வந்தார், தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி எத்தனை எத்தனை சித்தி வேலைகளை எல்லாம் செய்தோம். அப்பெல்லாம் இது எல்லாம் விளங்கிக் கொண்டும் தலை உதிர்ந்து நின்றதுகள் எங்களுக்கு தலையாய் வந்த சில தலைகள். ஏன் என்று தெரியுமே, எல்லாம் இதுக்கு ஆசைப்பட்டுத்தான், இதுக்கு ஆசைப்பட்டுத்தான் எங்கள தலையிலே மண்ணை அள்ளி கொட்டினார்கள்.
1958 அந்த ஆண்டில்தான் அப்ப உங்களுடைய அப்பாவுக்கு 5 வயசு. சிங்களவரும் தமிழரும் ஒற்றை ஆட்சியில ஒற்றுமையாய் வாழலாம் என்று செல்வாவும் பண்டாவும் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார். ஜெயவர்த்தனா என்றவன் அதை எதிர்த்து பாத யாத்திரை போனான். இன கலவரத்தை தூண்டிவிட்டார். அந்த நேரத்தில்தான் என்ன பெற்றதுகளை அவர்களோடு கூடி இருந்து குடிச்சு சாப்பிட்டு ஜீவிச்சதை எல்லாம் மறந்து துண்டு துண்டாக வெட்டினார்கள். கொஞ்ச நாளில உங்களுடைய அப்பம்மா எந்த தெய்வம் எங்களை விட்டு போட்டு இதெல்லாம் ஆறாது என்று உங்களுக்கு தெரியுமே. இந்த நாட்கால் இந்த கதரை இந்த சிம்மாசனம் இந்த சிங்காசனம் இந்த சிறிகாசனம் பதவியாசனம் தந்த வரி அரசியலில் மட்டுமல்ல, சாதியில, சமயத்தில், நிர்வாகத்தில், கட்சியில, சமூகத்தில் எல்லாத்திலையுமே வந்ததால நாங்கள் இப்படி அழைச்சு வாழ்கிறோம். இதெல்லாம் நினைச்ச உடனேதான் என்ற மனம் பேதரிச்சு போய் இப்படி விசலம் மாதிரி அலப்புறம். இந்த துணிகளுக்கு அந்த விளங்க போகுது. இல்ல, எங்கட எதிர்கால சந்ததிகளுக்கு உண்மையாக வரக்கூடாது. போ போ, தொலைஞ்சு போ. இனியாவது எங்களை நிம்மதியாக இருக்க விடுப்போ. சிம்மாசனமே, சிம்மாசனமே, தொலைஞ்சு போ, எங்களை விட்டு போ.